வணக்கம் சார். வணக்கம். பல சட்ட சிக்கலுக்கு நடுவில் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஏன் சூர்யா படத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சர்ச்சைகள் நேற்று ஃபுல்லாக ஃபைனலாக கருப்பு படம் நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆயிடுச்சு. சார் முதல்ல படம் எப்படி சார் இருக்கு? படம் பிரமாதமாக இருக்குங்க. பல சர்ச்சையில் சிக்கிச்சு, கடனில் பிறண்டு அது இதுன்னு சொன்ன தேதிக்கு வரம்புல நேற்று ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தோடு வந்தாங்க. பட் எல்லாத்தையுமே இந்த திருஷ்டி கழிச்சது மாதிரி ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆச்சு. படத்தை போய் பார்த்தோம், தியேட்டரில் தான் பார்த்தோம். ரசிகர்களுடைய ஆரவாரம், கைத்தட்டல், விசில்கள்லாம் பறக்குது. உங்களுக்கு பழைய சூர்யாவே பார்த்தது மாதிரி இருந்தது இந்த கருப்பு படத்தின் மூலம். நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன், சூர்யாவுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி மீற கம்பேக் அமையும்னு சொல்லிட்டு பிச்சு உதறியிருக்காருங்க. ஓகே. பட் அப்படியே இந்த கருப்பணசுவாமி வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது அந்த ஐபால் அவர் எப்பவுமே ரொம்ப ப்ளஸ்ஸு. இல்லை அந்த மீசெல்லாம் வச்சுட்டு அந்த ஐபால்லாம் பார்த்துட்டு அந்த மிரட்டில் துணிலாம் வரும்போதெல்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காரு. சூர்யாவை விட இன்னும் சொல்ல போனோம்னா ஆர்ஜே பாலாஜி இந்த வில்லன் கேரக்டரில் கொஞ்சம் மிரட்டியிருக்கான்னு சொல்லலாம். இது நம்ம படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒருவேளை நல்லா பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கலான்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இதை ஆர்ஜே பாலாஜி உண்மையிலே பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. அந்த காமெடியன் அப்படிங்கிற தூக்கி ஓரமாக வச்சுட்டு இல்லை பேபி கண்ணன் ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு அட்வொகேட்டாக, பட் வில்லன் கேரக்டரு. பட் அவரை சுற்றியிருந்தால் கதையே எங்கே சென்ட்ரு பாயிண்ட் இந்த வில்லனுடைய ஆரம்பத்துலேருந்து தான் இன்று வரைக்குமே கதை ரோல் ஆகும். அதற்குள்ளே சூர்யா. பட் இது உண்மையிலே பெரிய ஒரு மாஸ் ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆர்ஜே பாலாஜி பெரிய ஒரு பிரேக் வந்து சூர்யா கொடுத்துருக்கான்னு தான் நம்ம சொல்ல விரும்பலாம். இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரை வந்து வேற ஒரு வில்லனை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் நிறைய பேர். அப்படி சொல்லணும், விஜய் சூர்யா போடுங்க, அவங்கள போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம இல்லை தெலுங்குலேருந்து இந்தியிலேருந்து கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சூர்யாவோட பெருந்தன்மையை இது காட்டுது. ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ பெரிய ரோலை கொடுத்துருக்காரு. சும்மா சொல்லிவிட்டது ஆர்ஜே பாலாஜி பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. நான் சூர்யா வரக்கூடிய ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் படத்துலேயே என்ட்ரியே வருது அவருக்கு. அந்த 40 மினிட்ஸ் படமே வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு ஒரு கதைக்குள்ளே. பட் என்னென்னா ஒரு பெரிய ப்ளஸ், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கு ஆர்ஜே பாலாஜி. ஒரு மாஸ் டைரக்டர் இதை லிஸ்ட்டுக்குள்ளே அவர் போயிட்டாருன்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் இதை அதாவது நல்ல மேக்கிங், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லவ் சாங் அப்படிங்கிறது கிடையாது. சும்மா அந்த லவ்க்குள்ளெல்லாம் கொண்டு போகல. காமெடி வந்து பெரிய காமெடி இருக்கணும், பெரிய இல்லை. பட் இருந்தாலும் த்ரிஷா ஒரு காமெடி நிறையா பண்ணியிருக்காங்க. கதை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஜோனல் சார். நிறைய பேர் வந்து மலையாளத்தில் நல்லா இருக்குது, தெலுங்கு கன்னடம்லாம் சூப்பராக, காந்தாரா மாதிரிலாம் இருக்குது, நம்ம அந்த படம் வரலையே நம்ம ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த நேரத்தில் கருப்பு வந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காந்தாரா எப்படி நமக்கு வந்து அந்த டோன், சவுண்டு, அவருடைய அந்த ஆட்டம்லாம் பார்த்தா நம்ம எப்படி மெயில் செலுத்தமோ அதை விட சிறப்பாக இதில் சூர்யா வந்து அந்த கருப்பணசாமி ரோலில் கடைசியில் ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்கள். பின்னி இருக்காருங்க. படத்தில் இன்ட்ரோல் பிளாக் தெறிக்க விட்டார். பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. இது ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணியிருக்காருன்னு மிக சந்தேகமே வருது. அப்படி ஒரு மேக்கிங் அது மிரட்டியிருக்கார். ஓகே. நீங்கள் இந்த படம் வந்து இன்ட்ரோல் பிளாக், கிளைமாக்ஸ் இந்த 2 சீன் பார்க்குறதுக்கு நீ படம் மட்டும் வெளில வந்துடலாங்க. அதுக்காக படம் மற்றெல்லாம் சரின்னு கேட்காதீங்க. எல்லாமே த்ரோட் நல்லா இருக்குது. ஆனால் இந்த 2 சீனுமே 2 பிளாக்குமே தெறிக்க விட்டாங்க. இன்ட்ரோவெல்லாம் மெய்ஸ் இழுத்துட்டாங்க. எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக் ஒர்க்கெலாம், சிஜி ஒர்க்கெலாம் மிரட்டியிருக்காங்க. கிளைமாக்ஸில் வந்து ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்க, ஒரு சாங்கோட போட்டு. அடாடா, இந்த சூர்யாவை இத்தனை நாள் எங்கேயா நீங்கள் ஒளிஞ்சிருந்தீங்க, ஏன் இந்த மாதிரி கதைன்னு சொல்லி நீங்கள் பண்ணலைங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பரவாயில்ல, சூர்யாவுக்கு பெரிய ஒரு 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 பிரேக்கை வந்து ஆர்ஜே பாலாஜி கொடுத்துருக்காரு நம்ம சொல்லிக்கலாம். நான் விரும்புகிறேன் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்கள் கண்டிப்பாக அந்த படத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா மவுத் டாக் நல்லா வந்துருச்சு, ரிவ்யூவும் நல்லா வந்திருக்கு. மொத்தத்தில் வந்து ஆடியன்ஸ் உள்ளே போனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் சார். சார் படத்தோட இன்னொரு பில்லராக இருக்கிறது வந்து சாய் அபயங்கர். எஸ். ஸோ இவருக்கு ஏன்ப்பா இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அவர் எப்படி பண்ணியிருக்காரு? ஏன் கொடுத்தான்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ வந்து மூக்கு மேலே விளைக்கிற அளவுக்கு அடித்து பிச்சு உதறியிருக்காருங்க. பிஜிஎம்லாம் மிரட்டியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு தூள். சாங்ஸ், இந்த ஃபைட் சீன்லாம் சாங்ஸ் தாங்க பெரிய ஹைலைட்டு. அப்படியே நம்மளை மெய்சிலுக்கு வைக்கிறார். நமக்கு பார்த்தா அனிருத் கம்போஸ் பண்ணது மாதிரியே இருக்குது நமக்கு பார்க்கும்போது. சாய் அபயங்கர் மனுஷன் விளையாடிக்கிறார், சும்மா சொல்லக்கூடாது. பெரிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். ஸோ நிறைய படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஒரு சாய் அபயங்கர் இருக்குது. இனிமேல் வந்து சாய் அபயங்கரை பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவருக்கு நிறைய படம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து மிக முக்கியமான கதாபாத்திரமாக பார்க்கப்படுறது த்ரிஷா. த்ரிஷாக்கு இதில் என்ன மாதிரியான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க? இல்லை, த்ரிஷா ஒரு மெயின் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் சில சீன்லாம் பார்த்தோம்னா காமெடி இல்லாத குறையை வந்து அவங்க தான் காமெடி ஃபில்லப் பண்ணுறாங்க. ஓகே. பட் கொஞ்சம் ஏஜ் தெரியுது ஃபேஸில். இருந்தாலும் வந்து அந்த ஒரு சாமிங்கோட அதோட அப்படி வந்து நல்லா ஜாலியாக சூர்யாவோட அந்த காம்பினேஷன். லவ் போயிருமோ நம்ம பயந்துட்டு இருப்போம், ஐயோ லவ் போயிட போகுது.
இல்லாமல் டச் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பட் திரிஷா நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓகே சார். ஆர்ஜே பாலாஜி சூர்யா ரசிகர்களை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, மற்ற நடிகர்களோட ரெஃபரன்ஸ்லாம் உள்ள வச்சிருக்காரு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. கண்டிப்பாக படத்தில் பெரிய கிளாப்ஸுங்க. விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய படமான அந்த லியோ படத்துடைய ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். தியேட்டரில் விசில் பறக்குது. அந்த பேக் ஷாட் ஒன்று காமிக்கும் போதெல்லாம் கட்டி தியேட்டரே அலப்புறதான். அவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஜித்தோட ரெஃபரன்ஸ் ஒன்று, மன்சூர் அலிகான் பேசுகிற ஒரு டைலாக் ஒன்று, 2 ரெஃபரன்ஸ் வச்சு 3வது ரெஃபரன்ஸாக பார்க்க போனோம்னா சூர்யாவுடைய ரெஃபரன்ஸே வச்சுட்டாங்க. சிங்கம் படத்தினுடைய ரெஃபரன்ஸ் உள்ள தூக்கி போட்டு இந்த கிளைமாக்ஸே சிங்கம் படத்தில் அந்த துரை சிங்கம் வருவார் இல்லையா, கெட்டப் அந்த போலீஸ் காஸ்டியூமோட. என்னங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிங்கம் படம் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்குறோம் அது அப்படியே இருக்காருங்க. 1, 2, 3 சிங்கம் பண்ணிட்டான், இப்போ 4 பண்ணலாம் போல் தெரியுது. சேம் அப்படியே அந்த அந்த பாடி ஃபிட்னஸ் வந்து அப்படியே வச்சுருக்காரு. ஓவராலாக படம் பார்த்திங்கன்னா பேக்கேஜாக ரொம்ப ஜாலியாக நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு, இந்த வக்கீல்கள் பண்ணுற விஷயங்கள், கோர்ட்டே தன் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிறது, அதை எப்படி ஹீரோ வந்து ஒரு ரூட்டில் முறியடிக்கிறாங்கிற மேட்ரு ரொம்ப பிரமாதமாக நல்லா இருக்குது. கருப்பண்ணசுவாமி சில ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீரோயிசம் வந்து நமக்குள்ளே போய் தான் போகணும், ஒரு சாமி வந்து நம்ம ஹீரோயிசத்தை கொண்டு போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இதை சூர்யா அவர்கள் யோசிக்கலை, அக்செப்ட் பண்ணியிருக்காரு. பட் அந்த கருப்பண்ணசுவாமியே சூர்யா ரோலே வருது பார்த்தீங்களா அந்த கெட்டப்பில், அதுதாங்க தூள். ஸோ இந்த கிளைமாக்ஸில் வர்ற சூர்யா கெட்டப் இருக்குல்ல, அது வந்து அப்பா இது என்னடா இந்த சூர்யா அப்படின்றது மாதிரி இருக்கும். அந்த மீசை, ஐபால், அந்த கெட்டப், அந்த டான்ஸு பண்ணி. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு வந்து கருப்பு படம் ஒரு ஃபில்ஃபில்லை கொடுத்துருக்கு. நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் டைரக்டர் லிஸ்ட்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். 2வது பார்த்தீங்கன்னா காமெடி ரோல்லேயே பண்ணிட்டு தர ஒரு வில்லன் ரோல் வந்து அவரே கொடுத்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கதையை அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, வில்லனை சுற்றி தான் கதையே போகும், அதுக்குள்ளே சூர்யா இருப்பார். ஸோ அதை பார்க்காம பண்ணுறது அது ஒரு விஷயம் ஒன்று. அது மியூசிக் டைரக்டர் கேமராமேன் விஷ்ணு அவர்கள், எடிட்டிங்கு, டோட்டலாக ஓவராலாக வந்து எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. செட்டெல்லாம் மிரட்டியிருக்காருங்க. கிளைமாக்ஸ் செட், இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காங்க. ஸோ படம் நல்ல படம். சூர்யாவுக்கு வந்து நல்ல கம்பேக்கு. பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட நேற்றெல்லாம் பெரிய பிரச்சனையில் அவ்வளோ பஞ்சாயத்து போச்சு. இறுதியாக சூர்யா ஒரு 30 கோடி ரூபா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, கார்த்திக்கு அவர் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே நான் அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த படம் இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் வெளியே வந்திருக்கு படம் கருப்பு. பட் எல்லாத்தையும் தாண்டி பல கஷ்டங்கள் வந்தால் வெற்றியை அடைய முடியுங்கிற மாதிரி பல தடையில கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றியை பெறும்னு நான் சொல்லிக்கிறேன் சார். இன்னொன்று, சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தார். பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோட பெரிய பெரிய பட்ஜெட்டில் நிறைய படங்கள் பண்ணார். ஸோ அந்த இடத்த இந்த கருப்பு ஃபில் பண்ணிருச்சா சார்? கண்டிப்பாக ஃபில் பண்ணு. ஏன்னா நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் கூட கதை இருக்கணும்ல சார். நீங்கள் கங்குவாலாம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணது தான், பெரிய அளவில் உங்களுக்கு வந்து சொல்ல முடியல, அதனால் படம் ஃப்ளாப் ஆச்சு. இது வந்து லைட்டாக ஒரு லைன் எடுத்துட்டாங்க, புது கதையாக தெரியுது பார்க்கறதுக்கே. நீங்கள் சில கதைகள் வந்து யூகிக்கலாம், நம்ம படம் பார்க்கும்போது இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு. இதை ஓரளவு வந்து நீங்கள் யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு லைன் எடுத்திருக்காரு இந்த ஆர்ஜே பாலாஜி கதையை. அதனால தான் விஜய் அவர்களே கேட்டு இந்த கதையை நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த படம் தியேட்டர்கள் ஹிட் கண்டிப்பாக. சூர்யா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 7, 8, 10 படங்கள் வந்து தியேட்டர்கள் ஹிட் கொடுக்கவே இல்லை அவரால். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும், மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கண்டிப்பாக எடுக்கும். காரணம் கேட்டிங்கன்னா அடுத்த படங்கள் எதுவுமே பெரிய படங்கள் இல்லை வேறு. ஸோ அதுவும் ஒரு காரணம். படமும் நல்லா இருக்குது. நீங்கள் படம் ரொம்ப மோசமாக வச்சுட்டு நம்ம ஹிட் அடிக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. நல்ல படம், நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட குட்டி பசங்களாம் கூப்பிட்டு போய் பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு படமாக கொடுத்துரு ஆர்ஜே பாலாஜி. அது பெரிய விஷயம். இன்றைக்கி நீங்கள் இந்த லவ் டைலாக்கோ லவ் வந்து அசிங்கமோ அறுவறு போகலாம் எதுவுமே கொண்டு போகல, நீங்கள் நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கருப்பண்ணசுவாமி யாருங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்குறது மாதிரி மிகப்பெரிய வந்து தியேட்டர்கள் ஹிட் அடிக்கும் கருப்புங்கிறதான் நான் நினைக்கிறேன். படத்தில் மற்ற ஆக்ட்ரஸோட ரோல், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ், இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? எல்லாருக்குமே அருமையாக கொடுத்துருக்காருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கேரக்டருடைய வேல்யூ புரிஞ்சு இவங்களுக்கு இதுதான் தேவைங்கிற மாதிரி ஒரு தெரியுமா, இவங்களை வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஆர்ஜே பாலாஜியோடைய உண்மையிலே நான் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு காமெடி தான் இருக்கும் நமக்கு, அதுபோல் பெருசாக இருக்காருன்னு பார்த்தோம்னா வில்லன் ஆக்டிங் ஸ்கோர் பண்ணிட்டார், பிரமாதம் பண்ணியிருக்காருங்க, அருமையாக இருக்குது ரோல். மற்ற ஆர்டிஸ்ட் கொடுத்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே கரெக்ட் ஒரு லெவலில் கொடுத்துருக்காரு. இந்த லப்பர் பந்தில் அந்த பொண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செகண்ட் ஹாஃபில் அதை வச்சு கதையை நகர்ந்து உங்களுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு மலையாள ஆக்டர்ஸ் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒரு அப்பா கேரக்டர் அப்பாவும் ஒன்று மாதிரி பண்ணியிருப்பாங்க.
அப்படி நம்ம சொல்லுவோம் யதார்த்தமான ஒரு நடிப்புனா மலையாள ஆக்டர் சொல்லுவோம் நம்ம. அது எத்தனையோ பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது எம்எஸ் பாஸ்கரை கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் மலையாள போடலைன்னா எம்எஸ் பாஸ்கர் அந்த கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துட்டோம் அவரை. பட் இங்கே பார்த்தோம்னா அந்த மலையாள ஆக்டர் கூப்பிட்டு அப்படியே வந்து அவர் இந்த பொண்ணு செத்துருச்சுன்ற போது அந்த 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 கோர்ட்டில் வந்து நகையில் தூக்கி அடிச்சுட்டு இந்த பேசுகிற ஒரு சீன் இருக்கு பாருங்க, பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. அவருக்கு பொண்ணாக இருக்கக்கூடிய பொண்ணு கூட வந்து அவ்வளோ க்யூட்டாக கோர்ட்டில் எல்லாம் பண்ணு கூட இந்த டைலாக் எல்லாம் பேசுகிற இதெல்லாம் வந்து நான் சூப்பராக பண்ணேன். த்ரிஷா ரோல் இருந்துட்டு சரி, சூர்யாவுக்கும் சரி, அப்புறம் வரக்கூடிய முக்கியமாக சொல்லணும்னா நட்டி அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் நரேன் வந்து அவர் சமயத்தில் பார்த்தா ஒரு சீன் தான் எல்லா படத்துக்கும் வர்றாரு, இல்லை ஒரு 2 சீன் வர்றாரு, பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக நட்டி அவர்களை சொல்லியே தீரணும். ஜட்ஜாக வர்றாரு. ஓகே. அப்புறம் மினிஸ்டர் கேரக்டரில் அந்த வேளா ராமமூர்த்தி ஒன்று வராங்க, அது நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து 3 பேரில் பார்த்தா சூர்யா அண்டு ஆர்ஜே பாலாஜி, அடுத்த நட்டி, இந்த 3 பேருடைய காம்பினேஷன் த்ரெட்டு தான். நட்டி ஜட்ஜாக வந்து அப்படியே ஒரு ஒரு வந்து நெகட்டிவான ஒரு ஜட்ஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. அருமையாக பண்ணியிருக்காருங்க. டைலாக் டெலிவரியிலேருந்து இந்த கருப்பண்ணசாமின்னா யாருன்னு புரிஞ்சுக்கிடான்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி வில்லன்கிட்ட பேசுகிற டைலாக் இருக்குது. தியேட்டரில் கிளாப்ஸ் வாங்குறது சீனில் நட்டி. ஓகே. ஸோ அப்படியே ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுக்கு உண்மையிலே சூர்யா நடிப்பை நம்ம வந்து அதாவது நம்ம பாராட்டுறங்கிறது வேறு விஷயம். பட் ஆனால் ரொம்ப நாளாக சரியான படம் கொடுக்காதனால வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளானார் அவர். ஆனால் இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபேன்ஸுக்குலேருந்து பப்ளிக் வரைக்குமே நான் பழைய சூர்யா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓவரால் எல்லா பேருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆர்ஜே பாலாஜி நம்ம பாராட்டியே தீரணும். சூர்யாவுக்கு பெரிய பிரேக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லலாம். கருப்பு படம் எல்லா பேரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். சார் ஃபைனலாக ஒரு கேள்வி என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி சொன்னார் 3 வருஷம் இந்த கதையை நான் எழுதினேன் அப்படின்னாரு. ஷூட்டே 1 வருஷத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. 2-3 ரிலீஸ் டேட் போட்டு அதுக்கப்புறம் தள்ளி வந்திருக்குங்கிற போது நிறைய படங்கள் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண டைம் இல்லாமல் அவுடேட்டட் ஆகிடுறாங்கல்ல, ஆயிடுது. ஆனால் அவங்க நினச்சி எடுத்தது ஒன்று, அது ஆடியன்ஸ்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கருப்பு சிக்கலையா சார்? சிக்கலைங்க. அது டைம் நிறைய எடுத்ததுங்க. ஒரு நல்ல படம் கொடுக்குன்னா டைம் எடுக்கும். நிறைய வந்து படம் நிறைய அவுட்புட் வர்றதுக்காக வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே பாலாஜி வந்து செலவு வச்சுருக்காரு தான். பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாமே மறைஞ்சிரும் உங்களுக்கு. நிறைய பிரச்சனை நடந்தால் கூட ப்ரொடியூசர் பாலாஜிக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சு இடையில. நிறைய பேர் ஆக்டர்ஸ் வேணும், ரீஷூட் பண்ணணும், இது வேணும், அது வேணும் கேட்டார். இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் நல்லா இருக்குல்ல, ஓகே, அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்துட்டீங்க, ஒரு 5-10 கோடி ரூபா செலவாகிறத பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஸ்க்ரீனில் கொடுக்கலன்னா நீங்கள் கேம் சேஞ்சர் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ செலவு பண்ணாங்க, கதை இல்லை, சம்மந்தம் இல்லாத அளவுக்கு பெரிய செட்டு போட்டாங்க. பட் இங்கே செட்டு தேவைப்படுறதுக்கு நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதனால் பல பிரச்சனைகளை தாண்டி ஆர்ஜே பாலாஜி ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டை கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை நான் நல்லாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார்.